ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லைஃப் ரூட்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆக போகுது. பட் வந்து என்னன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. ஏன்னா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அண்ணன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது யார் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம தான் அவங்களுக்கு கரெக்டான ப்ரொபோசலான ஒரு ஐடியாஸ் எல்லாமே வந்து கொடுத்தோம். ஸோ நம்ம அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வேறு அந்த ஆஃபீஸ் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ நாள் ஆயிட்டு. இனிமேல் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட போகிறோம். இன்னைக்கு மெயினான டாபிக் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே மெனி பீப்புள்ஸ் இருக்க ஒரே விஷயம், ஒரே கவலை பணம் மட்டும்தான். பணம் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஏன்னா அந்த காலம் மாதிரி கிடையாது. இப்போ உள்ள காலத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு 500 தாள் எடுத்து நம்ம மாத்தணும் அப்படின்னா அந்த 500 எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா விலைவாசிகள் எல்லாமே கூடிட்டு. ஸோ அதுக்கான கேஷ் ஃப்ளோ வந்து நம்மள்ட்ட இருந்தா மட்டும்தான் நம்ம சர்வே பண்ண முடியுங்கிற சூழ்நிலையே இப்போ இருக்குது உலகத்துல. இதுல நிறைய பீப்புள்ஸ்க்கு என்ன அப்படின்னா, நிறைய யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், நிறைய சிஸ்டர் பிரதர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட்ல ஒரு கண்டிப்பா ஒரு ஆசை இருக்கும். ஒரு பிசினஸ் பண்ணணும், லைஃப்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நம்ம சாதிக்கணும், நம்ம லைஃப்பை மாற்றணும், நம்ம ஃபேமிலியோட பேக்ரவுண்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டோ இருக்கும். எனக்கும் அந்த மோட்டோ இருக்கு. ஆனா நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நம்ம நினைக்கிறதோட சரி நம்ம அதுக்கான ஸ்டெப்பை எடுத்தே வைக்க மாட்டோம். ஏதாவது சாதிக்கணும், லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணிடணும், அவ்வளவுதான். அந்த 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 டைம், அந்த ஒரு சுச்சுவேஷன் வர்றதோடு சரி, அதுக்கு பிறகு யாருமே வந்து அதை ஒரு பெருசா வந்து ஒரு கேர் பண்றதோ, அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நம்ம இதை பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணாம இருக்க போய் தான் வந்து உங்களுக்கு அந்த லைஃப் வந்து மாறவே மாட்டேங்குது. இப்ப எனக்குமே வந்து இப்ப நீ லைஃப்ல நல்லா இருக்கியா சொல்லணும் அப்படின்னா, நான் பாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரிதான் நல்லா கிடையாது, இல்ல நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து பேசுற அளவுக்காவது என்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ என்னோட மைண்ட், என்னோட நாலேஜ், நான் ஜென்ரல் நாலேஜா நான் விஷயங்களை கத்துக்கிட்ட போய் தான் வந்து என்னால இந்த அளவுக்காவது மாற்ற முடிஞ்சது. இதுக்கு மேலே என்னால போக முடியுது. என்னோட பிளானை வந்து நான் அடுத்தவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க வந்து நோன்னு சொல்லாம உடனே ஓகேன்னு சொல்ற அளவுக்கு என்னோட பிளான் இருக்குது. ஆனா அது யாருமே வந்து பண்ண மாட்டேங்காங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்கோப் இருக்குதா, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் இப்பவும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஜென்ரல் நாலேஜை என்னைக்குமே வளர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தி என்ன நடக்குது, நம்ம ஸ்டேட்ல என்ன நடக்குது, நம்மளை தாண்டி இருக்க கண்ட்ரில என்ன நடக்குது, அங்க பிசினஸ்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து கேதர் பண்ணணும். அதுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் கை கொடுக்கும். அது கை கொடுக்கலன்னா அது ஒரு நாலேஜ், கை கொடுத்தா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் முதப்படியா கூட இருக்கலாம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் வந்து என்னைக்குமே லைஃப்ல வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். கண்டினியூஸா வந்து அது ரிலேட்டடாக வீடியோ போட போறேன். என்ன அப்படின்னா, ஜஸ்ட் கம்யூனிகேஷனை வச்சு கமிஷன் பேஸ்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வரைக்கும் பிசினஸ் பண்ண முடியுமா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்குதா, பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, பண்ணுனா என்ன விளைவுகள் வரும், அதோட ப்ராஃபிட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன மாடல்ல பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்ல பண்ணலாம், என்னென்ன ஃபீல்ட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் போட போறேன். இது ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன் அப்படின்னா, லைஃப்ல நான் பட்ட கஷ்டங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. ஸோ லைஃப்ல வந்து நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அதுக்கு நானும் ஒரு மெயின் ரீசன் தான். ஏன்னா என்ன பழைய தூக்கி ஒன்றும் என் ஃபேமிலி மேலேயில வேற யாருமே போட மாட்டேன். என் லைஃப்பை நானே வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து கெடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு பிறகு அந்த பணத்தோட அருமை தெரிஞ்ச பிறகுதான், ஸோ பணம் வந்து வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியம், எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வகுக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் எனக்கு அந்த ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிசினஸ் பண்ணணும், நம்ம லைஃப்பை மாற்றணும், நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு.
அப்துல் கலாம் சொன்ன மாதிரிதான், உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நான் இன்னைக்குமே வந்து சொன்னா யாரும் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு தெரியாது. கிட்டத்தட்ட இந்த ஆபீஸ் போடுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே எனக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா நம்ம போய் நம்மளோட பிளான் இருக்கு, ஐடியா இருக்கு, ஆனா நம்ம எங்க போய் அதை எக்ஸிக்யூட் பண்ண, நமக்கு யார் இருக்கா, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே, நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். என்ன செய்ய போறோம், என்ன செய்ய, இப்ப இருக்க அந்த நிலைமை கூட அப்ப இல்லை. ஆனா ப்ராப்பரான வழி இருக்குது, தெரியுது. இப்ப நம்ம என்ன பண்ணா நம்மளால மேல வர முடியுங்கிற பாதை தெரியுது, இந்த வழியில தான் போகணும்னு தெரியுது, இப்படிதான் அப்ரோச் பண்ணணும்னு தெரியுது. ஆனா சப்போர்ட் கிடையாது. சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இல்லாம நான் இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப அந்த டைம்ல எனக்கு நைட் தூக்கமே கிடையாது. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நானுமே சரி என் ஒய்ஃபுமே சரி ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு நாள் சாப்பிடாம அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு பிசிக்கலாவே கொஞ்சம் உடம்புல கூட எனக்கு பிரச்சனை இருக்கு, என்னால ஹார்டான ஒர்க் எதுவுமே இப்ப பார்க்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால என்னோட ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா என்னோட அறிவு மட்டும்தான், என்னோட மூளை மட்டும்தான் என்னோட ஆயுதம். ஸோ அதை வச்சு மட்டும்தான் என்னால ஏதாவது பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி இருக்க சரி கண்டிப்பா ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நிறைய நிறைய தேடினேன், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம என்னெல்லாம் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் தேடினேன். சோ அதுல எனக்கு கிடைச்ச சில விஷயங்கள் அண்ட் நானா புரிஞ்சுக்கிட்டு சுத்தி உள்ள நடக்கிற விஷயங்கள், அவங்க என்னென்ன பிசினஸ் பண்றாங்க, சோ இந்த பிசினஸ இந்த ஊர்ல இருந்து இந்த நேஷனல் லெவலுக்கு கொண்டு போனா அங்க என்ன மாதிரி ப்ராஃபிட் பண்ணலாம், அங்க அதுக்கான கேப்பபிலிட்டி எப்படி இருக்கும், அங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, அதே மாதிரி அந்த பிசினஸ் அந்த நேஷனல் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் கொண்டு போனா அங்க என்ன மாதிரி ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். சோ இது எல்லாமே வந்து நானா ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ண போய் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம பிசினஸும் பண்ணலாம், அதுக்கும் வழி இருக்குங்கிற விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டேன். இப்ப அதை தான் நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ண போறேன். ஏன்னா நான் வந்து இப்ப நீ நல்லா இருக்கியா கேட்டா நீ பண்ணிட்டு இருக்க, நீ பண்றா, நீ நல்லா இருக்க சொல்ல வரியா அப்படின்னா இல்ல, சத்தியமா இல்ல. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ரியல் லைஃப் மூமெண்ட்ஸ், ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் மட்டும் நல்லா இருக்க கூடாது. என்னோட ஒரு மோட்டோ, நான் எப்பவுமே லைஃப்ல ஃபாலோ பண்ற ஒரு மோட்டோ அதுதான். நான் சுத்தி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், என் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே வந்து என் கையில ஒரு 10 ரூபா 100 ரூபா இருந்தா கூட எனக்கு அதை அடுத்தவனுக்கு கொடுத்துதான் பழக்கம். நம்ம வந்து அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு கூட நம்ம பட்னியா இருந்திருக்கோம். ஆனா நம்ம அடுத்தவன் நல்லா இருக்க கூடாதுன்னு ஒரு நாள் நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சார் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க கூட எந்த ஒரு டைப்புமே நமக்கு கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸ்காண்டி எந்த ஒரு லீடு கட்டுமே எதுக்காண்டி நம்ம அவங்கள்ட்ட போனது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க கூட டிராவல் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த சார் எனக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரவணா, லைஃப்ல வந்து நம்ம மட்டும் வளர்றது வளர்ச்சி கிடையாது, அது வளர்ச்சியே இல்லை. நீ வளர்றதோட சேர்ந்து உன்னோட குடும்பம் வளரணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வளரணும், உன்னோட சமூகம் வளரணும், உன்னோட ஊர் வளரணும். அப்பதான் நீ போன அந்த வளர்ச்சிக்கு உண்மையான வெற்றி அப்படின்னு சொன்னார். அந்த விஷயம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு எக்ஸாக்டா சொல்ல போனா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு சொன்னாங்க. பட் வந்து நான் பிசினஸை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த விஷயம் காதலே வரும். ஏன்னா என்னை சுத்தியுமே வந்து என் ஃபேமிலியில வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி கஷ்டப்பட்டே இருக்காங்க. ஆனா அது வந்து பணத்தை வச்சுன்னு தெரியுது. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது ஐயோ நம்ம கையில இருந்தா நம்ம கொடுத்துருக்கலாமே, ஐயோ நம்ம கையில இருந்தா நம்ம பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற அந்த மைண்ட் வந்து மனசுக்குள்ள வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் எப்பவுமே அந்த விஷயம், அவ சொன்ன விஷயம் வந்து மைண்ட்ல வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதுக்காண்டிதான் இப்போ கூட நான் இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ லைஃப்ல நம்ம லைஃப்பை மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் முடியும். இப்போ சும்மா ஒரு யோசிச்சு பாருங்க, சும்மா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்து சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். ஓகே ஓகே லைக் போடுறோம், ஓகே பார்த்துட்டே இருக்கிறோம், ஃபேஸ்புக் எடுக்கிறோம் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா நீங்க லைக் போடுறவன், நீங்க பாக்குற ரீல்ஸ் பாக்குறவன் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருப்பான். நீங்க நல்லா இருக்கீங்களா?
நம்ம நல்லா இருப்போமா? கிடையாது. ஏன்னா அவன் லைஃப மாத்ததுக்கான வழியில இறங்கிட்டான். அவன் அந்த வழியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதுதான் அவன் ப்ரொஃபஷன் ஆகி போச்சு. ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் லைஃப் சேஞ்ச் ஆயிடும். உங்க லைஃப், அந்த வீடியோ பார்க்குற உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுமா? நானே தான், எக்ஸப்டட் மீ ஆல்சோ, என் லைஃப் மாற போறது கிடையாது. நான் சும்மா உட்காந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராமையோ ஃபேஸ்புக்கையோ நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காரவே முடியாது, உட்காந்து நான் பேசவே முடியாது. ஏன்னா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒரு பக்கம் இருக்குது, பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு செக்டார் பிரிக்கலாம், பிசினஸ் மாடல்ஸ் ஒரு செக்டார் பிரிக்கலாம். பிசினஸ்னு எடுத்துக்கிட்டாலே பல விஷயங்கள் இருக்குது. ஆனா பிசினஸ் பொறுத்தவரை என்ன தெரியுமா, இந்த பிசினஸ்குள்ள வராத வரைக்கும் தான் உங்க மைண்ட் அந்த ரீல்ஸ், அந்த ஃபேஸ்புக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோக்கிப்போம். ஒன்ஸ் இந்த பிசினஸ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நார்மலா போன் எடுத்து நோண்டுறது கூட உங்களுக்கு மனசே வராது. அதான் உண்மையான ஃபேக்டிங்க. ஸோ பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, பிசினஸ் பண்ண முடியும். நம்ம புதுசா ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்றோம், கம்யூனிகேஷனை வச்சு கமிஷன் பேஸ்ல இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ண முடியுமா? ஜஸ்ட் தொலைத்தொடர்பை வச்சு பண்ண முடியுமா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? கன்ஃபார்ம் இருக்குது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது, எல்லா ஃபீல்டுலயும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபோன், ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டுமே போதும்.